உத்தராவை இந்த வீட்லயே விட்டு போங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். உத்தரா, என்னது வீட்டை விட்டு போறியா? அப்படியே அடிச்சு வீட்டு விடுங்கடா. யார் தப்பு பண்ணா? யார் தப்பு பண்ணா? நான் ஒண்ணும் இந்த அண்ணாச்சி மாதிரி கொலைகாரன். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அவர் உன்னை பெத்த அப்பா. அவர் எனக்கு அப்பாவே இல்ல. என்ன பேச்சு பேசல? என்ன விடுங்க. எல்லாரும் என்ன விடுங்க. நான் ஏன் இந்த வாழ்க்கைய வாழறேன்னு கேள்வியா இருந்தது. அதுக்கு பதில் இந்த வெள்ள புடவை என்னடி சொன்ன? யாரோ சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. உத்தராகண்ணு வா போலாம். அம்மா அம்மா என்னாச்சுமா? ஐயோ உத்ரா, அம்மா கண்ணு திறந்து பாருங்கம்மா. உத்தரா, உத்தரா, எங்க பாரு நில்லு. அம்மா வேற மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உள்ள வா. சக்தி, கையெடு. என் மருமக மேல இருந்து கையெடு. நீ கார்ல போய் உட்காருமா போ. உத்தரா, உத்தரா. மாப்பிள ஆத்தா. சக்தி, நீ யாரு, என்ன உறவுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. நான்லாம் உங்ககிட்ட நின்று பேசக்கூட கூடாது. ஆனா சவால் விடுறேன், உன்னால என்னை ஜெயிக்கவே முடியாது. அம்மா பாருங்கம்மா. வாமா. என்னம்மா பாக்குற? இதுதான் நம்ம வீடு. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. அத்தை, வாமா. உத்தராவை என்னதான் நம்ம வீட்டு மருமகன்னு நாம சொல்லிக்கிட்டாலும் தங்கச்சி இப்ப இருக்கிற நிலைமையில அது எப்படி வலது கால் எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வரும்? இல்ல மாப்பிள, பெத்த பொண்ணு மூலி ஆனாலும் பரவாயில்ல, நம்மள பழிவாங்கியே தீரணும்னு அந்த அண்ணாச்சி நினைச்சதுனாலதான் உத்ராவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு எப்படியோ, எனக்கு என் மருமக மகாலட்சுமி தான். அத்த மனசு யாருக்கு வரும்? எதிராளி வம்சம்னு தெரிஞ்சும் கூட ஆடாடா மகாலட்சுமின்னு வாயார நீங்க கூப்பிடுறீங்களே, என் பங்குக்கு நான் எதையாவது பண்ண வேணாம்? தங்கச்சி வாமா. உள்ள வாமா. வா. ஏ ரமாமணி, ஜில்லு ஜில். அண்ணே, ஜில்லு வீட்ல இல்ல, புதுப்படம் வந்திருக்குன்னு தியேட்டருக்கு. உத்ரா, இது என்ன கொடுமை? உனக்கு புத்தி கிட்ட பேதலிச்சு போச்சா? நீ எதுக்கு வெள்ளை புடவை கட்டிக்கணும்? யாரம்மா உனக்கு இந்த கொடுமையை செஞ்சா? அத்தை அத்தை, வந்தது வராததுமா ஒப்பாரி வைக்கிறாத்த. அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். இங்க பாரு உத்ரா, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீ ஆத்திரப்பட்டு என்ன முடிவு எடுத்துறாதம்மா. நீ எதுக்குமா இங்க வந்த? ஏ கருங்காலி,
ஸ்டாப் யுவர் ஃபீலிங். தலை இருக்கிறப்ப வால் ஆடப்படாது. ஓவரா ஆக்ட் பண்ணாத. மூத்த மருமகளே, என் சின்ன மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. இருக்கட்ட சும்மா உள்ள கூட்டிட்டு போனா எப்படி ஏத்த? ஏய் போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. இன்னும் வாழவே ஆரம்பிக்காத பொண்ணுக்கு விதவை கோலமா? இதுல நான் வேற ஆரத்தி எடுக்கணுமா? என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது. ஏய் மோட்டை இவள. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உத்ரா, மாப்பிள்ளை உன் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா வா தாய், உள்ள வா. சந்தோஷமா வா. என்ன எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். அது சஹாரா பாலைவனமா இருந்தா கூட பரவாயில்ல. அப்படிலாம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். மும்பை, கல்கட்டான்னு பெரிய பெரிய சிட்டி கூட்டு போய் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். இப்பவே உன் அழகான கையை பிடிச்சு உன் அப்பா முன்னாடி போய் பொண்ணு கேட்கவும் நான் தயார். ஐயோ, இப்போ நீ செத்த எங்க அண்ணனுங்க உன்னை வெட்டியே போட்டுருவானுங்க. பரவாயில்ல உத்ரா, உனக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் துணிஞ்சிட்டேன். உத்ரா, உள்ள வாமா. அண்ணா, என்னென்ன இது அநியாயமா இருக்கு? இது மட்டுமா? இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாமே அநியாயம்தான். அடப்பாவமே, இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே, பாவம் அவ. அம்மா, தங்கம் அம்மா, அம்மா. வாங்க டாக்டர். அண்ணாச்சி கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, நான் பாக்குறேன். சக்தி, என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவ உத்ரா, அழாதம்மா. உத்ரா, இவர்தான் உன் மாமனாரு. இவன் ராஜதுரை, அழகுதுரையோட மூத்த அண்ணன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இதுதான் நம்ம வீடு. நாம தான் சொந்தம்னு வந்திருக்கிறவள வா மருமகளேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. இல்ல நாகு, என்னால முடியாது. நான் சொல்ல கேட்காம அந்த வீட்டுக்கு போய் இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல நாகு, சுத்தமா பிடிக்கல. 1000 தான் இருந்தாலும் இவ அந்த அண்ணாச்சி பொண்ணு தானே. நம்ம ஆசையா பெத்து வளர்த்த நம்ம அழகுதுரைய துடிக்க துடிக்க குத்தி சாச்ச அந்த அண்ணாச்சியோட பொண்ணு இவ. இவளை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. இதுல இவளை மருமகளா வேற ஏத்துக்க சொல்றியா? என்னால முடியாது நாகு, என்னால முடியாது. இருங்க. என்னால மட்டும் சுலபமா ஏத்துக்க முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் என் வேதனை யோசிச்சு பாருங்க. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே, ஏன் நிலைமை நீங்க ஏங்க யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க?
அதே வேதனையில தான் அத்தை நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் வேதனைப்படுறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஆறுதல் சொல்றாளே இவள அங்க அண்ணாச்சி பொண்ணு இல்லைங்க, நம்ம அழகுதுரையோட சம்சாரம். இந்த வீட்ல நம்ம அழகுதுரை வாழ்றது உண்மைன்னா அவன் நேசிச்ச இந்த பொண்ணு இந்த வீட்ல வாழ்றதுதாங்க நியாயம். புரியுது நாகு, புரியுது. பொன் வச்ச இடத்துல பூ வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். அழகுதுரை இருந்த இடத்துல அவன் ஆசைப்பட்ட பொண்ணை வச்சு உன் பாசத்தை காட்ட துடிக்கிற. இதுல குறுக்க நிக்கிறதுக்கு நான் யாரு? அம்மாடி உத்ரா, இனிமே இதாமா உன் வீடு, நாங்க தாமா உன் உறவு. வாம்மா வா, அழகு ரூமுக்கு கூட்டிட்டு போற வா. மாப்ள ஆ? மாப்ள என்ன மாப்ள இது? அத்தை எந்த நேரத்துல எந்த மூட்ல இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? இதா இவர் அத்தை கூட 40 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இவருக்கே அத்தை எப்ப எந்த மூட்ல இருக்குன்னு தெரியாது. என்ன நடக்குதுங்க? அம்மா, யார் இவங்க? அண்ணாச்சி பொண்ணு உத்ரா. அது தெரியுது. இவங்களுக்கு இங்க என்ன வேலை, அதுவும் இந்த கோலத்துல? தொரப்பாண்டி, இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். அது சரி, இந்த வீட்ல எதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமா நடக்குது. இப்ப இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். அத நான் சொல்றேன் மச்சான். உத்ரா நமக்கு சாதகமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த அண்ணாச்சி அரெஸ்ட் பண்ண முடியாம சமையல்கார சக்தி முன்ஜாமீன் வாங்கிட்டால, அவங்க எல்லாரையும் பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் அத்தை உத்ராவை அந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. உத்ராவை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணமே வேற. பெத்த பையன் தான் செத்து போயிட்டான். அட்லீஸ்ட் அவன் காதலிச்ச பொண்ணையாவது பக்கத்திலேயே வச்சு காலம் பூரா பாத்துக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் உத்ராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஏ அத்தை, நான் சொன்னது சரிதானே? மாப்ள, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த பொண்ணு வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா பாசம் தெரியல, பகைதான் தெரியுது. ஏய், ஏன் இடக்கு முடக்கா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, பாசத்தினால கூட்டிட்டு வரவங்களா இருந்தா இன்னும் கல்யாணம் ஆகாத இந்த பொண்ண இப்படி வெள்ள புடவையிலே கூட்டிட்டு வருவாங்க? அங்கதான் எனக்கு சந்தேகம் வருது. தொரப்பாண்டி, ஓ சந்தேகம் 100க்கு 100 நியாயமானதுதான். கூரப்புடவை கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய என் மருமகளை நானே இந்த கோலத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அழகுதுரை போன துக்கம் உங்க எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கோ கொஞ்ச மாசத்துக்கோ தான். ஆனா அவனை 10 மாசம் வயித்துல சுமந்த எனக்கும் மனசுல சுமந்த இவளுக்கும் காலத்துக்கும் அந்த நினைப்பு இருக்கும்பா. ஆயுசுக்கும் அவனோட நினைப்பு இவளை விட்டு போக கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அது உனக்கு தப்பா இருந்தா இவளை அவ வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடு. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அண்ணாச்சியோட மகளா இல்ல அழகோட காதலியா நினைச்சு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அழகோட மனைவிதான் சொல்லி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க. நான் உங்களை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அவன் தான் உங்களை காப்பாத்தணும். துரப்பாண்டி, உனக்கு டவுட்டே வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல இருக்கிறார், கண்டிப்பா எங்களை காப்பாத்துவாரு, நிச்சயமா காப்பாத்துவாரு. ராஜதுர, அம்மா சொல்லுங்கம்மா. நீ போய் இவன் வேலையை பாரு. சரிங்கம்மா. கண்ணு வா கண்ணு. இதுதான் கண்ணு அழகோட ரூமு. இனிமே நீ இந்த ரூம்ல தான் இருக்க போற. இதுதான் உனக்கு உலகம். போடா கண்ணு. போம்மா.
காலையில நீங்க கிளம்பும் போது கூட அண்ணாச்சிங்கிற ஆலமரத்தை லேசா அசைச்சிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். இப்படி ஆணி வேறையவே புடுங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. வந்த முதல் நாளே உத்ரா நம்ம பக்கம் சாஞ்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாம பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அழகுதுறை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேனோ அதை விட 1000 மடங்கு பாசத்தை அந்த அண்ணாச்சி இந்த பொண்ணு மேல வச்சிருப்பாரு. அதனால அந்த அண்ணாச்சியையோ அந்த வீட்டை சேர்ந்தவங்களையோ இந்த பொண்ணு சந்திக்காம இருக்கணும். அப்படி பார்க்க நேர்ந்தா கொஞ்சம் கொஞ்சமா இவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் நமக்கு எதிரியா மாறவும் சந்தர்ப்பம் இருக்கு. அதனால இவ விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவ மனசுல விஷங்கிற விதைய விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி விதைச்சாதான் அண்ணாச்சிங்கிற ஆலமரத்தை நாம அடியோட சாய்க்க முடியும். டாக்டர், என் மிஸ்ஸஸ்க்கு எப்படி இருக்கு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். வீட்டில் என் மக விஷயமா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால அவ வீட்டை விட்டு போயிட்டா. அந்த ஷாக் தாங்க முடியாம தான் என் ஒய்ஃப் மயங்கி கீழே விழுந்துட்டா. விழுந்தப்ப அவங்களுக்கு தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல டாக்டர், மயங்கி சரிஞ்சாங்களே தவிர கீழெல்லாம் விழல. அதுக்குள்ள எங்க அண்ணி அவங்கள தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஓ ஐ see. அப்போ தலையில எதுவும் அடிபட்டு இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்க வைஃபுக்கு மைல்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னது ஸ்ட்ரோக்கா? டோன்ட் வரி, பயப்படாதீங்க. அதுதானே நிச்சயமா நான் சொல்லல. அதுக்கான அடையாளம் தெரியுதுன்னு தான் சொல்றேன். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு கரெக்டான முடிவு சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்க அமைதியா கடவுளை வேண்டிக்கிங்க. டாக்டர், என் தங்கத்தை நான் போய் பார்க்க முடியுமா? எல்லாரும் போய் பார்க்காதீங்க, யாராவது ஒருத்தர் போய் பாருங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணாச்சி, நீங்க போங்க, அப்பதான் உங்க பதட்டமும் கொஞ்சம் குறையும். ஆமா அண்ணாச்சி, நீங்க போய் பாருங்க. தயவு பண்ணி போங்க அண்ணாச்சி. என்னாச்சுப்பா? அண்ணாச்சி, அப்பா என்னாச்சுப்பா? என் தங்கத்தை இப்படி ஒரு கோலத்துல பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. தூங்குறதுக்காக கூட அவ கண்ணை மூடி நான் பார்த்ததே இல்லை. உத்தரா பண்ண தப்புக்கு
நம்ம எல்லாரையும் தண்டிக்கிற மாதிரில கண்ண மூடி படுத்திருக்கா. அண்ணாச்சி கவலைப்படாதுங்க, அம்மாக்கு உடம்பு உடனே குணமாயிடும். சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் தங்கம் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி வாசல் கூட மிதிச்சதில்லம்மா. அண்ணாச்சி, அந்த திஷ்டையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை பாடாப்படுத்திட்டு இருக்கு. சொல்ல போனா அவ தனக்குன்னு ஒரு நாள் கூட வாழ்ந்தது இல்லம்மா. அவ வாழ்ந்ததெல்லாம் எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் தான்மா. அப்படிப்பட்டவளை இப்படி கொண்டு வந்து போட்டாங்களே. அண்ணாச்சி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாமி சத்தியமா சொல்றேன், அம்மா சீக்கிரமா குணமாயிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க முன்ன மாதிரி நடமாட தான் போறாங்க. சக்தி, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் தங்கம் பேச மாட்டாளே. என் தங்கம் பேச மாட்டாளே.